திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு பகுதி 15. சேர மன்னனும் சோழ மன்னனும் ஒரு சேர எழுந்து மரியாதை செலுத்திய மனிதன் பெரும் அரச குலத்தவன் அல்ல, பெரும் அந்தணன்தான். ஆனால் பெரும் தோரணை அவனுக்கு இருந்தது. பிராயம் 70 கடந்திருந்தான். ஆனால் முதுமைக்குரிய சோர்வோ தள்ளாமையோ அவனிடம் இல்லை. குடுமி தொங்கிய தலையும் திருநீர் துளங்கும் நெற்றியும் முப்புரி நூல் தவழும் மார்பும் மகர குண்டலங்களைப் பூண்ட காதுகளுமாக காட்சியளித்த அந்த மனிதன் செக்கச்சவேல் என்றிருந்த நிறத்தை பெற்றிருந்தான். வெண்பட்டாடை அணிந்து மார்பின் குறுக்கே பச்சை நிற பட்டு போர்வையை போர்த்தி கொண்டு பெரிய தீட்சண்யமான கண்களுடன் அவன் வந்து நின்ற விதமே அர்த்தசாஸ்திர விற்பனரான சாணக்கியரை நினைவுபடுத்தியது. அவனது தோரணை ஒருவித தனி அந்தஸ்தத்தை அளித்ததோடு மன்னர் இருவருக்கும் சிறிதும் அவன் அஞ்சாதவன் என்பதை உணர்த்துவதாக இருந்தது. உள்ளே சிறிது நேரத்தில் கொண்டு வந்து போடப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இரு மன்னர்களையும் வாழ்த்தினான் அந்த மனிதன். சரியான நேரத்தில் வந்தீர்கள். உங்களிடமிருந்து செய்தி வரவில்லையே என்று சற்று கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். இன்று இரவு போரை துவங்கிவிட திட்டமும் போடப்பட்டிருந்த நிலையில் நீங்கள் வராமல் இருந்தால் பெரும் குறையாகவே இருக்கும் என்று சென்று வந்த செய்தி என்ன என்று வினயமாக வினம்பினான் சேரன் இரும்பொறை. சேரநாட்டு பெருவேந்தர்களான சேரலாதன், பல்யனை செங்கட்டு, செல்வக்கடுங்கோ, வாழிநாதன் ஆகிய மூவரது காலத்திலும் வாழ்ந்து வேதம் போதுவதில் வல்லவராக திகழ்ந்து அவர்களது வைதீக அந்தணர்களுடன் வேத விவாதம் முன் செய்து வாகை சூடி 3 வேந்தர்களினாலும் பாராட்டையும் பரிசையும் பெற்று மிகவும் மதிக்கப்பட்டவனாக இருந்தவன் பராசரன் என்னும் அந்த மனிதன். அவன் சேரனின் கேள்வியை அடுத்து புன்முறுவல் கொண்டார். வேத நூல் வித்தகரான அவர் சேரநாட்டு மன்னர்கள் மட்டுமின்றி சோழர்களாலும் பாண்டியர்களாலும் கூட மிகவும் மதிக்கப்பட்டார். அறிவும் திறமையும் அவரை ஒரு மன்னனுக்கோ மரபுக்கோ சொந்தம் கொண்டாட முடியாதபடி தமிழகம் முழுவதற்குமே பொதுவானவராக வைத்திருந்தது. அனைவரிடமே அவரிடம் நட்புரிமை பாராட்டினர். பல்வேறு மன்னர்களுக்கு இடையில் அவர் சமாதான தேவதையாக தூதுவராக விளங்கினார். அந்த விதத்தில் சேர மன்னன் இரும்பொறை அவரை அழைத்து தங்கள் தாயாதியரான சேரநாட்டு மன்னனிடம் தூது அனுப்பி பதில் செய்திக்காக காத்து கொண்டிருந்தான். அவரை தற்பொழுது கண்டதும் அது பற்றி வினவிய பொழுது புன்முறுவல் கொண்ட அவர், சேரமன்னா, தூது செய்தி இனி எப்படி இருந்தால் என்ன? நாங்கள் பாசறைக்குள் நுழைந்த பொழுது போர் நின்றாலும் நிற்கும் என்று யாரோ சொல்ல கேட்டேனே என்றார். அது இந்த முட்டாள் உளறிய வார்த்தைகள், அதை பொருட்படுத்த வேண்டாம் என்றான் பொறும்பன். யார் இவன்? இவன் உடலாம் ஏன் காயங்களாக இருக்கின்றன? இவன் படியூர் நிர்வாகி. சந்தனக்கோட்டையில் தலைவராக நியமித்தேன். அதற்கு பரிசாக அதில் சிறை வைத்திருந்த பழையனை தப்ப விட்டுவிட்டு அவனிடம் புண்பட்டு வந்து நிற்கின்றான் மடையன். பழையனா? பாண்டியர் படைத்தலனா? அவன் ஏன் சிறைப்பட்டான்? நாங்கள் சிறை எடுத்தோம், போரிலிருந்து அவனை அப்புறப்படுத்துவதற்காக. ஏன் பராசரரே? அவன் இருந்தால் போர் சிரமமாகிவிடும். சேரர்களின் வீரம் என்னாயிற்று? தனி ஒரு மனிதர்களுக்கு அஞ்சுகின்றார்களா கொங்கு வீரர்கள்? நடந்தது போகட்டும். அதோடு அகற்றப்பட்ட பழையன் இந்த முட்டாளாலேயே சேர்க்கப்பட்டு விட்டான். இனி அதை பற்றி பேச்சு எதற்கு? நல்லதாக போயிற்று. ஒருவனுக்கு அஞ்சி அவனை சிறை வைத்து விட்டு நீ போரிட்டு வெற்றி பெற்றிருந்தால் கூட அது பாராட்டக்கூடியதாக இருந்திருக்காது. போகட்டும் ஐயா. சேர மன்னர் கோதை மார்பனிடம் தூது போனீர்களே, என்னாயிற்று? சோழ மன்னனின் ராஜசூய யாகத்திற்கு மதிப்பளித்தானா? அவரை அங்கீகரிக்க சம்மதித்தானா? அவனுடைய எதிர்ப்பு நீங்கியதா? இல்லை சேரமன்னா, அவன் சம்மதிக்கவில்லை. சம்மதமானால் ராஜசூயத்தை நான் நடத்துகின்றேன். கொங்கு சேரனையும் சோழனையும் எனக்கு பணிய சொல்லுங்கள் என்கின்றான் கோதை மார்பன். இது எதிர்பார்த்ததுதான். ஆமாம், பாண்டியனை பற்றி அவனுடைய அபிப்பிராயம் என்ன? அவன் அனாவசியமாக அபிப்பிராயங்களை சொல்வதில்லை. நல்லது, பாண்டியனை முறியெடுத்த கையோடு வஞ்சிக்கும் போக வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்ட யானைக்கண் சேய், தாங்கள் வரவாலும் இந்த முட்டாளின் செய்தியாலும் என்னுடைய திட்டம் மாறிவிட்டது. பராசரரே, இன்று இரவில் துவக்குவதாக இருந்த போரை ஒத்தி போட வேண்டியதாகிறது. போர் திட்டம் மாற்றம் கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் சம்பிரதாயம் ஒன்று இருக்கின்றது. அதை தாங்கள்தான் நிறைவேற்ற வேண்டும் என்றார். எதை சொல்லுகிறாய்?
போருக்கு முன்னால் தூது அனுப்பி செய்தி அறிவிப்பது சம்பிரதாயம். நீங்கள் பாண்டியனுக்கு தூதாக என் பொருட்டு சென்று வர வேண்டும். இன்னும் நீ அவனுக்கு தெரிவிக்கவில்லையா? ஏன்? அவன் சிறுவன். அதை கேட்டு மீண்டும் புன்முறுவல் கொண்ட பராசரர், அவனைத்தான் சிறுவன் என்று கூறிவிட்டீரே, பின் ஏன் நீங்கள் இருவரும் வந்திருக்கிறீர்கள்? ஒருவர் போதாதா? ஒருவர்தான் ஏன்? உன் படைத்தலைவியை அனுப்பியிருந்தால் கூட போதுமல்லவா என்றார். ஐயா, பாண்டியனிடம் தூது அனுப்பினால் அதை அவன் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. பின் எதற்காக தூது சம்பிரதாயம்? பராசரரே, இந்த போர் தூது அனுப்பினாலும் சரி, அனுப்பாவிட்டாலும் சரி, பாண்டியன் ஒப்புக்கொண்டாலும் சரி, மறுத்தாலும் சரி, நிச்சயம் நடந்தே தீரும். இருந்தாலும் பலமான காரணம் ஒன்றையும் அமைத்து கொண்டால்தானே நாளை நம்மை சரித்திரம் பழிக்காமல் இருக்கும். அந்த காரணத்தை எதற்கும் பாண்டியனுக்கு தெரியப்படுத்திவிட விரும்புகின்றேன் நான். காரணம் தெரிந்ததுதானே? இல்லை, புது காரணம் ஒன்றை உருவாக்கின்றேன். புது காரணமா? ஐயா, சோழரின் ராஜசூயத்தை காரணமாக வைத்தேன். இதை கோதைமார்பன் மறுத்த மாதிரி நெடுஞ்செழியனும் மறுக்கப் போகிறான். அதை காட்டி போர் புரிவதில் சிறப்பு ஏது? ஆகவே புது புராணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். இதற்காக நான் செய்யும் போர் பழித்தற்கு உரியதாகாது. அப்படியானால் இந்த போர் சோழனின் ராஜசூய யாகத்திற்காக இல்லையா? அடிப்படையில் அதுதான். அதில் மாற்றம் ஒன்றுமில்லை. பாண்டியன் விஷயத்தில் மட்டும் சற்று மாற்றம். சிறுவனிடம் போய் யாகத்தை காட்டி மறுப்பை பெற்று போர் புரிவதை விட புது காரணத்திற்காக போர் புரிந்தால்தானே அது சிறப்பானதாக இருக்கும் என்று இரும்பொறை புது காரணத்தையும் சொன்னான். அந்த காரணத்தை கேட்டதும் பராசரரின் முகம் சுருங்கியது. இது நியாயமில்லை என்றார் சங்கத்துடன். போரே நியாயமற்றது தானே பராசரரே என்றான் சோழன். போர் அரச மரபு. ஆனால் பொய் அப்படிப்பட்டதல்ல என்று சுட்டி காட்டினார் பராசரர். அரச காரியங்களில் எல்லாமே அடக்கம் என்பது வேத விற்பனரான உமக்கு தெரியாததா? பொய்யை விட கொடிய நிகழ்ச்சிகள் அரசியலில் நடக்கிறதில்லையா? பராசரர் சேரனை அறவிருப்புடன் பார்த்துவிட்டு, பெருநற்கிள்ளி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று சோழ மன்னனிடம் கேட்டார். ராஜசூயம் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் ஐயா. அதில் சிறிதும் மாற்றமில்லை என்றான் பெருநற்கிள்ளி. முடிவுதான் முக்கியம், வழிமுறைகள் அல்ல. அப்படித்தானே? ஆகா, பொய்யை சுமக்கும் பணி எனக்கா வர வேண்டும்? சரி, உண்மை காரணமாக இருந்தால் உங்கள் சார்பில் நானே வாதாடுவேன். ஆனால் இந்த பொய் காரணத்தை உங்கள் செய்தியாக அறிவிப்பேன், அவ்வளவுதான் என்றார் பராசரர். அதுபோதும் என்றான் சேரமன்னன். பொழுது விடிந்த பின் தூது அனுப்புவது என்று முடிவு. பராசரர் இரவை கழிப்பதற்காக வசதிகளை தனி கூடாரம் ஒன்று அமைத்து கொடுத்து செய்தான் சேரன். பின்னர் நன்னனை அழைத்து, ஏதோ உளறினாயே, என்ன அது என்று விசாரித்தான். மன்னவா, மதுரை கோட்டைக்குள் நம்மவள் ஒருத்தி இருக்கிறாள். சமயம் பார்த்து மன்னரை தீர்த்துவிட அவளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறேன் என்றான் நன்னன். போர் நாளைக்கு துவங்கப் போகிறது. இந்த நேரம் வரை அவன் மாண்டு போனான் என்கின்ற செய்தி கிடையாது. இனி எப்பொழுது உன் உத்தரவு நிறைவேறப் போகிறது? முட்டாள். கோபம் வேண்டாம் பிரபு. உள்ளே இருப்பவள் யார் தெரியுமா? கருவூர் கனியை விழியழகி, நம் வேண்மாட அரண்மனையில் இருப்பவள். இதை கேட்டு உண்மையிலேயே வியந்த சேர மன்னன், அவளா என்றான். ஆம் மன்னவா, அவள் திறமை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. மன்னனை கொல்ல வேண்டும் என்பது லட்சியம். முடியாமல் போனால் முக்கியஸ்தர்களை கொல்வது. அதற்கும் வழியில்லை என்றால் கணிசமான நஷ்டத்தையாவது ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் கட்டளை. இதில் எது நிறைவேறினாலும் நமக்கு லாபம்தானே? சேரமன்னன் உண்மையிலேயே இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தான். கருவூர் கடிகையும் பேரழகியுமான சாகசக்காரியுமான விழியழகியின் திறமையை அவன் அறிந்திருந்தான். ஏற்கனவே பல அரசியல் லாபங்கள் அவளுக்கு சுட்டி தந்திருந்தாள். அவளை தான் மறந்துவிட்ட நிலையில் நன்னன் ஞாபகம் வைத்திருந்தது நல்ல வேளையாக இருந்தது. அதை எண்ணி, பரவாயில்லை நன்னா, நீ முட்டாள் இல்லை, அரை முட்டாள்தான் என்று சொல்லிக்கொண்டு, நன்னா, நீ செய்துள்ள இந்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும். இல்லை என்றால் இப்பொழுது உன்னை நிச்சயமாக கழுவேற்றுவேன் என்று கூறிவிட்டு தலைகீழாகிவிட்ட நிலையை சற்று கவனிக்கத் துவங்கினான்.
அப்பொழுது சோழ மன்னன் குறுக்கிட்டு, சோழனின் போர் திட்டத்தை மாறிவிட்டதாக சொன்னீர்களே, பராசரருடைய உன் நோக்கமிடம் என்ன என்று கேட்டார். அந்த நேரத்தில் தகடூர் தழுவினான ஏழினியும் உள்ளில் பிரவேசித்து, போர் திட்டத்தை நீங்கள் மாற்றிவிட்டீர்களாமே, எல்லாம் ஆயத்தமான நிலையிலா மாற்றம் என்று வினவினான். சேர மன்னனிடமிருந்து பெருமூச்சு வந்தது. சேரன், என் திட்டமும் ஏழினியின் திட்டமும் பழையனன் நிலைக்களத்தை வைத்து தீட்டப்பட்டவை. தற்பொழுது நிலைக்களம் மாறிவிட்டது. உள்ளே பழையன் இருக்கின்றான். எல்லா விதத்திலும் அவன் நம்முடைய முயற்சிகளை அறிய முடியும். அவன் இருக்கும் பட்சத்தில் நம் திட்டம் இப்படியே நடக்குமானால் பேரழிவுதான் உண்டாகும் என்றான். தாமதிப்பதில் பேரழிவு இருக்கிறது. உடனடியாக நம் திட்டம் நிறைவேறினால் ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும். நமது தாக்குதலை பாண்டியர் எதிர்பாராத நேரம். பழையனும் இதற்குள் ஆயத்தமாகிவிட முடியாது. அதனால் திட்டத்தை கைவிடாமல் நிறைவேற்றுவோம் என்றான் எழினி. வெறும் ஆர்வத்தால் வெற்றி கிட்டிவிடாது என்று பழையன் வெறும் கையோடு வந்திருக்க மாட்டானே. அவன் வேறு திட்டத்தோடு தானே வந்திருப்பான். அதோடு பராசரர் வந்த பின்பு புது யோசனை பிறந்தது எனக்கு. ஆகவேதான் திட்டத்தை மாற்றிக்கொண்டேன். காலையில் அவர் தூது சென்று இங்கு வந்த பின்பு மற்ற திட்டங்களை தீட்டுவோம். சோழ மன்னன் அரை திருப்தியோடு இருந்தான். எனவே, சேரமன்னா, நமது லட்சியமே இந்த ஆரம்ப வெற்றியில்தான் இருக்கிறது. இதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்றான். அதற்கு பாதகம் வந்துவிடவில்லை சோழரே. உங்களுக்கு உதவ மனமோ வந்த நான் பின்தங்கி விட மாட்டேன். என்னை நம்புங்கள். போர் நடவடிக்கையில் இறங்கிவிட்ட நிலையில் கொங்கு நாட்டின் முதுகெலும்பான படியூர் செல்வங்கள் அனைத்தையும் நன்னனால் இழந்த நிலையிலும் இங்கு நான் தோள் கொடுத்து நிற்கின்றேனே, இது உங்களுக்கு அவநம்பிக்கையாகவா இருக்கிறது என்று உருக்கமாக கேட்டான் யானைக்கண் சேய். அந்த நேரத்தில் குறுக்கிட்ட நன்னன், ஐயா, பழையன் மட்டும் ஆபத்தானவன் அல்ல, கோட்டையும் மிகவும் ஆபத்தானது. மதிலில் உள்ள பொறிகள் யவனர்களால் வடிவமைக்கப்பட்டது. அவற்றை இயக்குபவர்களும் அவர்கள்தான். மதில்களின் காவல் அவர்களின் பொறுப்பில் இருக்கிறது. அவர்களது போர்முறை மேல்நாட்டு போர்முறையை சார்ந்தது. முறியடிப்பது என்பது எளிது அல்ல. அதோடு கோட்டையின் வெளிமதிலை மட்டும் கணக்கில் கொள்ளாதீர்கள், உள்ளேயும் மதிலொன்று உண்டு என்றான். அவனது தகவல் புதியதாக இருக்கவே, இது உண்மையா என்று அனைவருமே ஒரு சேர கேட்டனர். அவருக்கு பதில் சொல்வது போல அந்த இராத்திரியின் உலகமே அதிர்வது போல பேர் ஓசை ஒன்று கேட்டது. இரவு நேரத்தில் திடீரென பயங்கரமான பேரொளியை கேட்டதும் குழம்பிப்போன பாசறை பிரமுகர்கள் கோட்டையை நோக்கினர். அங்கே உயர்ந்திருந்த காவல் கூடம் ஒன்றில் பல தீபங்கள் ஏற்றப்பட்டு பிரகாசமாயிருந்த மேடை ஒன்றின் மீது மிக பெரிய வேரிகை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் 5 பேர் நின்று கொண்டு இடைவிடாமல் ஒலியை எழுப்பினர். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்க, காவல் கூடம் மட்டும் ஒளிவெள்ளத்தில் இருக்க, அங்கே நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு அமானுஷ்ய காரியம் போல் இருந்தது. முரசு ஒலித்த 5 உருவங்களும் பிசாசு போல் தோன்றின. பாலை ஒன்றை புரட்டி வந்து பேய்கள் ஒளி செய்வது போல் பிரமையை அளித்த அந்த காட்சியை கண்டதும் குழம்பிப்போன சேர மன்னன் கோட்டையை பற்றி அறிந்திராத நன்னனை நோக்கி, இது என்ன என்று கேட்டான். இது பாண்டிய முரசு என்று அச்சத்துடன் வார்த்தைகளை உதிர்த்தான் நன்னன். அப்படி ஒரு முரசு உண்டா? அதிலே என்ன விசேஷம்? இந்த அர்த்தராத்திரியில் ஏன் முழக்குகிறார்கள் என்று கேட்டான் சேரமன்னன். மன்னவா, அங்கே ஒலிக்கும் பஞ்சமுகப் பேரிகை 1-2 விஷயங்களை கேட்டிருக்கின்றேனே தவிர ஒன்றும் உண்மை எனக்கு தெரியாது. அந்த பேரிகை பாண்டியர்களால் உருவாக்கப்பட்டது. கௌரவமான அடையாளமாக கருதப்பட்ட ஒன்று. அது யார் எப்பொழுது அதை நிர்மாணித்தார்கள் என்று எனக்கு திட்டவட்டமாக தெரியாது. ஆனால் போர் நிச்சயமாக ஏற்பட்டுவிட்ட நிலையில் இந்த முழக்கப்படும் என்றும் இது போர் அறிவிற்கான அதிகாரபூர்வமான அடையாளம் என்றும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். பாண்டிய மன்னன் சற்று முன்வரை கூட நிச்சயமில்லாத நிலையில் இருந்திருக்கலாம். பழையன் போய் சேர்ந்தவுடன் தெளிவை பெற்று போரை நிச்சயம் செய்து இந்த பாண்டிய பறையை ஒலித்திருக்கலாம் என்றான் நன்னன். இதை கேட்டதும் ஏதோ நினைவிற்கு வந்தவன் போல, நன்னா, பழையன் முன்னை தள்ளிவிட்டு
அது குறித்து தப்பிவிட்டதாகச் சொன்னாயே, எந்த வழியாக கோட்டைக்குள்ளவன் போயிருப்பான் என்று கேட்டார். தெரியாது பிரபு. ஆற்றங்கரையில் இருந்தபடி அடையாளங்களை காட்டினான். ஒருவேளை அதை கொண்டு பாண்டியர்கள் யாரேனும் ஆற்றங்கரை ஓரத்தில் எங்கேனும் நூலேணி இறக்கி மேலே ஏற்றியிருக்கலாமோ என்னவோ. அப்படி அவன் ஏற முயன்றால் நமது கணிப்புக்கு அவனை அம்பு எய்து கொன்றிருக்கலாம் அல்லவா? அது முடியாது மன்னவா. ஏனென்றால் அவருக்கு ஆற்றுக்கு அக்கறையில் இருக்கும்போதே நம்முடைய கண்காணிப்பு வீரர்களை நாங்கள் இருவருமாக அதட்டி பேசி விரட்டி விட்டோம். அப்படி ஒரு குழுவினர் வந்தாலும் சரி, மறு கரையையோ அதை ஒட்டிய மதிலின் நூல் ஏணியிலோ இறக்கப்படுவதைக் கண்டாலும் இந்த கும்மிரட்டில் அதை காண முடியாது. குறிப்பார்த்து அம்பு எய்வதும் கடினம். ஆற்றில் அகலம் கோட்டை பகுதியில் மிகவும் அகலம். இந்த அளவிற்கு தெளிவாக பேசும் நன்னன் பழையனிடம் எப்படி ஏமாந்தான் என்று கேட்டுக்கொண்டே சேரமன்னன் கோட்டையை பற்றி அவன் கூறிய தகவல்கள் விவரங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்பி, சரி நன்னா, முரசு முழங்கினாலும் முழங்காவிட்டாலும் போர் நடைபெறுவது நிச்சயம். கோட்டைக்குள் உள்மதில் இருப்பதாக சொன்னாயே, அந்த விவரத்தை சொல் என்றான். மன்னவா, வெளிமதிலுக்கு உள்ளே 100 அடி தள்ளி உள்மதில்கள் 4 பக்கமும் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். வெளிமதிலைப் போலவே உள்மதிலும் மாடங்கள், துளைகள், தளங்கள் ஆகியவை உண்டு. 2 மதில்களுமே ஒரே காலத்தில் இயங்க முடியும். நாம் கோட்டை கதவுகளை தகர்த்து புயல் போல உள்ளே நுழைந்தால் உள்மதிலிலிருந்து பயங்கரமான தாக்குதல் நடைபெறும். அதுவும் இரவு நேரத்தில். நாம் அப்படி நுழைந்தால் பாதுகாப்பான உள்மதில்களிலிருந்து சௌகரியமான அவர்களால் தாக்கிவிட முடியும். நாம் 2 மதில்களையும் இடையில் சிக்கி அழியத்தான் வேண்டும் என்று விளக்கிய அவன் கடைசியாக, மதில்கள் பலமானவை, அங்கே இயக்குபவர்கள் யவனர்கள், இதுவும் மிக முக்கியம் என்று தெரிவித்தான். விவரங்களை கேட்டபின் எழினியின் பக்கமாக திரும்பிய சேரமன்னன், கேட்டாயா எழினி விவரங்களை? தற்செயலாக கிடைத்த இந்த விவரங்கள் எவ்வளவு முக்கியமானவை பார். நமது திட்டம் துவக்கப்பட்டிருந்தால் நன்னன் கூறிய அழிவுதானே நிச்சயம். போர்க்காலங்களில் கடைசி வரை தகவல்கள் கிடைக்கும். ஆகவே நாம் எதிலும் அவசரப்பட்டு விடக்கூடாது என்று கூறினான். அவர்கள் பின்பு ஓய்வெடுக்கச் சென்றார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.